Taste the Daily. மக்கா வணக்கம்டே. கிட்னி திருட்டு சம்பந்தமா திமுக எம்எல்ஏவோட மருத்துவமனை உட்பட 2 மருத்துவமனையோட அறுவை சிகிச்சை உரிமையை ரத்து பண்ணாங்கல்ல, அந்த உரிமை அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. கோர்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் சிறப்பா வாதாடி இருந்தா அவங்களுக்கு அந்த உரிமை கிடைச்சிருக்காதுன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவர் குட்டி வாழ விட்டு சூடு பார்க்கும் மந்தியின் கதையா தான் கட்சிக்காரரின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க தமிழக மக்களின் நலனை புறந்தள்ளி இந்த சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஜனங்களை விட இந்த கவர்மெண்ட்டுக்கு கிட்னி திருடர்கள் தான் ரொம்ப முக்கியம் போல. சரி மக்களே, குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமையை பத்தி கேள்வி கேட்டப்ப அண்ணன் உதயநிதி நிக்காம ஓடிட்டாரியா? இவரெல்லாம் ஒரு துணை முதல்வரா? முக்கியமான பிரச்சனை சம்பந்தமா வாய் திறக்காம ஏன் ஓடுதாருன்னு மக்கள் கேட்கிறாங்க. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல கைதான 3 பேர் மேல ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் இருக்குதான். சம்பவம் நடந்த அன்னைக்கு கூட ஒரு 2 வீலரை திருடிட்டு தான் வந்தாங்களாம். வர்ற வழியில இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதிமுக ஆட்சியில எல்லாம் நல்லா இருந்தது, திமுக ஆட்சியில எல்லாம் மோசமா இருக்குன்னு சொந்த தொகுதிக்கு ஆய்வு பண்ண போன அமைச்சர் பிடிஆர் ஓப்பனா பேசியிருக்காரு. எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும்போது எல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆளுங்கட்சி எம்எல்ஏவானதும் மோசமாகிடுச்சுன்னு அதிகாரிகள் கிட்ட புலம்பியிருக்காரு. மக்கா திருவண்ணாமலை கோயில்ல திமுகவினர் இடைத்தரகரா இருக்காங்களாம். சாமி கும்பிட 1000 - 10,000 வரைக்கும் பக்தர்கள் கிட்ட வசூல் பண்றாங்களாம். வசூல் பண்றதோட கோவில் ஊழியர்களை மிரட்ட வேற செய்தாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு லஞ்சம் வாங்குறதுல ஆரம்பிச்சு கடவுளை பார்க்க லஞ்சம் வாங்குற வரைக்கும் இந்த ஆட்சியில எல்லாம் சர்வசாதாரணமா நடக்குது. மக்கா, கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பத்தி அண்ணன் உதயநிதி கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்வி கேட்டதும் அண்ணன் எடுத்தாரு பாருங்க ஓட்டம். பார்க்கும்போது நமக்கே அசிங்கமா இருந்தது. தனிப்பட அமைச்சிருக்கோம், விசாரிப்போம், குற்றவாளிகளை சும்மா விட மாட்டோம்னு ஏதாவது ஒரு கதையாவது சொல்லலாம்ல, எதுக்கு ஓடணும்? துணை முதல்வர் இப்படி ஓடுறது தப்பு இல்லையா? எல்லாம் நம்மளை பிடிச்ச சாபக்கேடு. ராணிப்பேட்டைக்கு போயிருந்த அண்ணன் உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கறதுக்காக செய்தியாளர்கள் காத்து கிடந்தாங்க. அவங்கள கண்டுக்காம காருக்குள்ள ஏறின அண்ணன் உதயநிதி அப்புறம் கார் கண்ணாடியை கீழே இறக்குனார். இந்த எஸ்ஐஆர் பத்தி கேள்வி கேட்பாங்கன்னு அண்ணன் எதிர்பார்த்திருப்பார் போல. வழக்கம் போல கடுமையா எதிர்ப்போம், எங்களை மீறி எதுவும் நடக்காது அப்படின்னு நல்லா வாய்ப்பந்தல் போடலாம்னு அண்ணன் நினைச்சிருக்கார். ஆனா பாருங்க, கண்ணாடியை கீழே இறக்குனதும் செய்தியாளர்கள் கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை பத்தி கேள்வியை கேட்டாங்க. இதை அண்ணன் எதிர்பார்க்கவே இல்லை. உடனே கண்ணாடியை ஏத்தி விட்டு சிட்டா பறந்துட்டார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய வெக்க கேடு தெரியுமா? தமிழ்நாட்டையே உலுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது சம்பந்தமா ஒரு துணை முதல்வர் பேசாம ஓடுறாரு. தமிழ்நாட்டோட சாபக்கேடு. சும்மா வழக்கம் போல நடவடிக்கை எடுப்போம்னாச்சும் சொல்லணுமா இல்லையா? இதையே வேற யாராச்சும் செஞ்சிருந்தா இந்நேரம் இந்த ஊடக உடன்பிறப்புகள் சலங்க கட்டிட்டு ஆடி இருப்பாங்க. ஓடுனது அண்ணன் உதயநிதிங்கிறதுனால இதை ஒரு விஷயமாவே பேசல. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு பெரிய விவாத பொருளை ஆக்கி இருக்கணும். அண்ணன் உதயநிதியை கண்டிச்சிருக்கணும். ஆனா செய்ய மாட்டாங்க. இந்த ஆட்சியில அடுத்தடுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அதை ஆட்சியாளர்கள் கண்டுக்காம அலட்சியமா இருக்காங்க. ஆட்சியாளர்களோட அலட்சியத்தையும் திறமையின்மையையும் ஊடக உடன்பிறப்புகள் மூடி மறைச்சிட்டு இருக்காங்க.
அதான் தமிழ்நாடு நாளுக்கு நாள் சீரழிஞ்சிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் வரப்போற தேர்தல்ல முடிவு கட்டியே தீரணும். மக்கா, இந்த கோயம்புத்தூர் சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு காவல்துறை சார்பாக சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது நெஞ்சமெல்லாம் பதறுது. இங்கே காவல்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி கேட்டார்ல, 100% அது சரியான கேள்வி. காவல்துறை ரோந்துக்கு போகிறாங்களா இல்லையா, எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நீங்களே பாருங்க. கோவை விமான நிலையத்துக்கு பின்னாடி நண்பரோட கார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்த 20 வயது மாணவிய 3 பேர் கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல 3 பேரை போலீஸ் சுட்டு பிடிச்சிருக்கு. யார் இந்த 3 பேர்னு கேட்டா, அவங்க மேல ஏற்கனவே ஒரு கொலை கேஸ், 2-3 திருட்டு கேஸ் இருக்கான். இந்த சம்பவத்தை பண்ணும்போது கூட கோவில் பாளையம்ங்கிற இடத்துல இருந்து ஒரு பைக்கை திருடிட்டு வந்து தான் பண்ணியிருக்காங்களாம். பைக்கை திருடிட்டு வர்ற வழியில தான் இந்த கல்லூரி மாணவியை பார்த்து தூக்கிட்டு போய் இந்த கொடூரத்தை செஞ்சிருக்காங்க. கோவில் பாளையத்துக்கும் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும் இடையில ஒரு 10-12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. அங்க இருந்து திருட்டு வண்டியில வந்திருக்காங்க. எங்கேயுமே போலீஸ் ஏன் பிடிக்கல? புது திருடங்கன்னா ஓகே, இவங்க மேல கொலை கேஸ் உட்பட எல்லாம் இருக்க. இவங்களை சந்தேகப்பட்டு ஒரு இடத்துல கூடவா மடக்கல? குற்றவாளிகளை மானிட்டர் பண்ண வேண்டியது காவல்துறையோட கடமையா இல்லையா? அதை ஏன் செய்யல? ஆக எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட மாதிரி இங்க காவல்துறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அட நான் கேட்கல, மக்கள் கேட்கிறாங்க. அது சரி, துணை முதல்வரே ஓட்டம் பிடிக்கிறாரு. இது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தா பேசாம ஓடி இருப்பாரா? ஆட்சியாளர்கள் அரசு நிர்வாகத்தை நடத்தல, அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியா லாபம் இருந்தா வாய்க்கிழிய பேசுவாங்க, இல்லைன்னு சொன்னா பேச மாட்டாங்க. ஆட்சியாளர்கள் இப்படி இருந்தா காவல்துறை வேற எப்படி இருக்கும்? ஆட்சி மாற்றம் தான் இங்க காட்சி மாற்றத்துக்கு இருக்கிற ஒரே வழி. மக்கா, இந்த ஆட்சியில நடக்கிற அவலங்களை பார்த்து நாம புலம்புறது இருக்கட்டும், அமைச்சர் பிடிஆர் புலம்பியிருக்கார். புலம்புறதுனா சும்மா புலம்பல. மதுரையில் அதிமுக ஆட்சியில பணிகள் நடந்ததுன்னு, இந்த ஆட்சியில பணிகள் ஒழுங்கா நடக்கிறது இல்லைன்னு வெளிப்படையா பேசியிருக்கார். அதை கொஞ்சம் பாருங்க. எதிர்கட்சி சிறப்பாக இருக்கிறது. நம்ம ஆளுங்கட்சி இவ்வளோ மோசமாக ஏன்னா எண்ணிக்கை வீடு எண்ணிக்கைலாம் மாறல. மதுரை மஞ்சமேடு பக்கம் மக்கள் குறைய கேட்கலாம்னு அமைச்சர் பிடிஆர் போயிருக்காரு. குறைய கேட்க போன இடத்துல மக்கள் ஏகப்பட்ட குறைகளை சொல்லியிருக்காங்க. ரோடு பிரச்சனையில் ஆரம்பிச்சு கால்வாய் பிரச்சனை வரைக்கும் எந்த வேலையும் உருப்படியா நடக்கலன்னு மக்கள் புலம்பியிருக்காங்க. அதை கேட்டு ஷாக்கான அமைச்சர், ஏன்பா நான் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த தொகுதியில எம்எல்ஏவா இருந்தேன், அப்போ மக்கள் இப்படிலாம் குறை சொன்னதே இல்லை, இப்போ ஆளுங்கட்சியா இருக்கேன், இப்போ வந்து இவ்வளவு குறை சொல்றாங்கன்னு அதிகாரிகள் கிட்ட புலம்பி இருக்காரு. மோசமா இருக்குன்னு அவரே பார்த்துட்டு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அமைச்சர் சார், நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப ஆளுங்கட்சியா இருந்தது அதிமுக. அதிமுக ஆட்சியில பணிகள் நடந்தது, அதனால மக்கள் குறை சொல்லல. இப்போ உங்க ஆட்சியில பணிகள் நடக்கல, அதான் குறை சொல்றாங்க. அதிகாரிகள் கிட்ட அழுது என்ன செய்ய? எதிர்கட்சி சிறப்பாக இருக்கிறது. நம்ம ஆளுங்கட்சி இவ்வளோ மோசமாக ஏன்னா எண்ணிக்கை வீடு எண்ணிக்கைலாம் மாறல. ஸ்டாலின் சார், எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொன்னீங்க. மதுரையில் அமைச்சரே இவ்வளவு ஓப்பனா குறை பேசியிருக்காரு, என்ன பதில் சொல்ல போறீங்க? அமைச்சரே இவ்வளவு புலம்புதாருன்னா மக்கள் எவ்வளவு புலம்புவாங்க? இப்படி மட்டமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு மாடல்னு விளம்பரம் பண்றீங்களே, உங்களுக்கே நியாயமா? ஆனா ஒன்று சார், 2026 தேர்தலில் திமுக காரங்களே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. கோவில்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் வசூல் நடக்கு. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? என்ன கொடுமைன்னா, நம்ம பள்ளிங்கிற பேர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப் பண்ண போறோன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க. மக்கள் கிட்ட அதுக்காக நன்கொடையும் வாங்குறாங்க. 1000 கோடி ரூபா நன்கொடை வாங்கியிருக்காங்களாம். அதை வச்சு எத்தனை ஸ்கூலை டெவலப் பண்ணாங்க தெரியல. வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுவாங்க. என்னமோ மக்களுக்கே வெளிச்சம். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.